கல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 26 முதல் ஜூலை 2 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாகவே ஜூலை 2, 3, 4 பிற்பகல் வரையுமே கிரக மாலிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு யோகம். அந்த டேட்ஸில் குழந்தை பிறந்ததுங்கிற பட்சத்தில் நாடாளக்கூடிய யோகம் வரைக்கும் பிராப்தமாகும். எங்கிருந்தாலும் சரி அவங்க ராஜாவாக தான் இருப்பாங்க. சாதாரண வீட்டில் பிறந்தாலும் ஒரு பெரிய லெவலில் அப்ரஹாம் லிங்கன் மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஜம்முன்னு ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 2-3 நாட்களுக்கு உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை பண்ணலாம். உங்கள் ஆற்றுல யாராவது கன்சீவ் ஆகலை அப்படின்னா, குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் பிரயத்னப்பட்டேன்னா கண்டிப்பாக அருமையான குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அபாரமான ஒரு வெற்றியை காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாட்களாக அந்த 2-3 நாட்கள் இருக்கிறது. செவ்வாய் ராகுவுடைய காம்பினேஷன் பொதுவாகவே அடுத்த 1.5 மாதம் வந்து கொஞ்சம் உக்கிரத்தை காட்ட போகிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒரு தீவிரவாதி சுட்டு கொல்லப்படுவான். அதே மாதிரி நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட கலக்கங்கள், குழப்பங்கள், பிரிவுகள் இது எல்லாமே நடக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறது. பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். பை ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்தை ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு சில விஷயங்கள் மாற்றுவோம். அந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிகளுக்கு மாற்றங்கள் உண்டு. ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு மினிஸ்டர் லெவல் ப்ரமோஷன் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, உஸ்பெகிஸ்தான், டர்க்கி, நார்த் இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் நேபாள், உத்தராகண்ட், பத்ரிநாத் இந்த மாதிரி இடங்களில் பூகம்பங்களும் அசம்பாவிதங்களும் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இயற்கை சம்பந்தப்பட்ட பேரழிவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 1.5 மாதம் இருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறாலோ அவங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. கடக ராசி நண்பர்களுக்கு ப்ரமோஷன் மேல் ப்ரமோஷன் வரும். வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை தேடும் சொல்ல மாதிரி திடீர் ப்ரமோஷன். சங்கம், சமூகம், சட்டமன்றம், குழு, பெரியவங்களுடைய அனுகிரகம், மூத்தவங்களுடைய அனுகிரகம், நண்பர்களுடைய உதவிகள், கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள், இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள், அதே மாதிரி நண்பர்கள் மூலிமா பெரிய உதவிகள் கிடைக்கிறது. ஒரு கிளப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஒரு கமிட்டி, அதிலலாம் ஒரு பெரிய மெம்பராக உட்காரலாம். ஒரு சில பேருக்கு பிரசிடென்ட் சம்மந்தப்பட்ட பதவிகள்லாம் வரும். எதிர்பார்க்காத பல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. முன்னோர்கள் சார்ந்த சொத்துக்கள் உங்கள் பேரில் வந்து ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய வாய்ப்புகள், பெரியவங்களுடைய சொத்துக்கள் உங்கள் பேரில் வரும். ஒரு டாக்குமெண்ட்டு, ஒரு அக்கௌண்ட்ஸு, சில பேருக்கு பதவி பட்டங்கள் வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் கடகராசி நண்பர்களுக்கு. ஸோ அதனால் எது எடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய வெற்றிங்கிறது உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் போட்டதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். கடகராசி நண்பர்கள் நீங்கள் கமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் எழுதலாம், தப்பே கிடையாது. 100% உங்களுக்கு கையில் கேஷ் இந்த வாரம் வந்தே தீரும். அந்த கேஷ், லிக்விட் கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அது ரொம்ப நிறையா இருக்கிறது. நல்ல ஒரு ஃப்ளோ கிடைக்க போகிறது. மதிப்பு மரியாதை அதிகரிக்க போகிறது. சித்தப்பா கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். எல்லா விதத்துலையுமே ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வகையில், பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம், ராஜயோகம் காத்துருக்கு கடகராசி நண்பர்களுக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்க போகிறது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் 100% இருக்கிறது. பொருளாதார ஏற்றம் 180% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக கலியுக காமதேனுவும் கல்பருக்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லாமே நலமாக இருக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.